Hey beauties, let's welcome to kanmanibeautyvlogs. So நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளாம் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணோன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வந்துட்டு வீக்கெண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹோம் ரெமெடி வச்சு பண்ணியிருக்கோம் அண்ட் ப்ராடக்ட் வைஸும் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஸோ அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா alpsgoodnessோட சி மினரல்ஸ் ரீப்ளானிஷிங் ஃபேஷியல் கிட். ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் வந்துட்டு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த பர்பிள்லேருந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அன்பாக்சிங் பண்ண வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கார்ட்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்துட்டு அவங்க சூப்பராக கிளியராக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர்லேருந்து எல்லாமே இப்போ வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே கிளென்சர் தான் நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ணுவோம், ரெண்டாவது வந்து ஸ்க்ரப்பர், அப்புறம் வந்து சீரம் அண்ட் க்ரீம், பீல் ஆஃப் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட கரெக்டாக வந்துட்டு நம்பர் வைஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுவே கொஞ்சம் ப்ளஸ் தான். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஃபேஷியல் கிட்டே யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். ஸோ எல்லா ஃபேஷியல் கிட்டுமே இது வந்து கொடுத்துருப்பாங்க, பட் தெரியாதவங்களுக்கு ரொம்பவே இது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன்னா என்னோடய ஃபேஸை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நான் என்னோடய ஃபேஸை வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களுமே ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேஸ் வாஷ் வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் வைஸ் வந்துட்டு alpsgoodnessோட இந்த சி மினரல்ஸை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபேஷியல் ஒரு ஃபேஸ் பேக் ஏதாவது நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹேர் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதை வந்து எடுத்துக்கலாம். கிளென்சர், பார்த்திங்கன்னா ஒரு திக் ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரு அலோவேரா ஜெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்து போட்டுறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ கையில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளென்சிங். ஸோ நல்லா இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளென்சிங், பட் ஏன் இந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியலை. இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்க்ரப்பர். ஸோ இந்த ஸ்க்ரப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் ப்ளஸ் வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும். டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுதான் இதில் வந்துட்டு ப்ளஸ். பிகாஸ் இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த ப்ளூ கலரில் வந்து ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாவே சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு 3 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணுங்கள், 5 மினிட்ஸ் வந்துட்டு விட்டுருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கிளியராக. மற்ற ஸ்க்ரப்பை ஓவர் த டேம்ப் ஃபேஸ் ஃபார் 3 to 5 minutes. rinse off with the water, pat and dry அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 3 minutes 5 minutes வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அண்ட் இதில் ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிம்பிள்ஸ் இருக்கும்போது அந்த இடத்த மட்டும் அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். ஸோ அந்த பிளேஸை மட்டும் பர்டிகுலராக அந்த பிளேஸை மட்டும் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு சர்க்கிள்ஸ் ஆர் ஏதாவது ஒன்று போட்டு அதை வந்துட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த பக்கம் கூட போயிடாதீங்க. பிம்பிள்ஸ் இருக்கும்போது ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, 5 minutes later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்துட்டு கிளென்சிங்க்கும் ஸ்க்ரப்பருக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளென்சிங்கை விட ஸ்க்ரப்பருக்கு வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவ் இருக்குங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கிளென்சிங் கூட என் ஃபேஸில் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் வந்து கொண்டு வரல. ஸோ ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா என் ஃபேஸில் வந்துட்டு சூப்பரான ஒரு பிரைட்னஸ், நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி என்னோடய ஃபேஸில் வந்து பிரைட்னஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நேரில் என் கையை நேரில் நான் பார்க்கும்போது அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. பட் ஃபோனில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா பிரைட்டாகவே தெரியலை. வழக்கம் போல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் கையில் நேரில் பார்க்கும்போது என் கை வந்துட்டு ரொம்பவே பிரைட்டாக இருக்குது, ஃபேஸ் வாஷ் பண்ணி வாஷ் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அண்ட் கையுமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ கிளென்சிங் பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது. ஸ்க்ரப்பர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து சீரம். ஸோ தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து சீரம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சீரம் பார்த்திங்கன்னா சேம் கிளென்சிங் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் சொன்னால அலோவேரா ஜெல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ண விட்டுறணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கின்னை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ நான் அதுக்காட்டிலையும் பேலன்ஸை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். சீரம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நான் 10 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து விட்டுட்டேன். பட் ஆனாலும் வந்துட்டு இந்த சீரம் வந்துட்டு அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆகலை மீன் இது வந்து நல்லாவே க்ளோயிங்காக தான் இருக்குது. ஸ்கின்னை பொறுத்த வரைக்குமே நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கு. என்னோடய ஃபேஸுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லாவே க்ளோயிங்காக இருக்குது. அண்ட் ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு எனக்கு பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு அப்சர்வ் ஆனதுனால தான் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்லேயும் நம்மளுக்கு அப்சர்வ் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா சீக்லலாம் எனக்கு வந்துட்டு லைட்டாக இருக்குது இந்த சீரம். ஸோ அதனால் பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோயிங்காக தெரியுது என்னோடய ஃபேஸ். ஓகேங்களா, அது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபோர்த் ஒன் வந்துட்டு க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க சரிங்களா, எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே. ஸோ இங்கேயும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு ஃபார் சிங்கிள் யூஸ் ஒன்லி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய இருக்கிறனால இது வந்து சிங்கிள் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியலை. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்கின்னில் வந்துட்டு நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸை வந்துட்டு என்னோடய ஃபேஸ்க்கு நான் வந்து போட்டுக்கிறேன். டைம் படியே நம்ம வந்துட்டு 15 மினிட்ஸ் வந்து விட்டுறலாம். என்னோடய ஃபேஸ்க்குமே நான் வந்துட்டு போட்டுட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தேன்ல இங்கே கைக்கு போடும்போது அதுதான் ஃபுல் ஃபேஸ்க்குமே நான் வந்து போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக கூட நான் எடுக்கலை. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க ஃபார் சிங்கிள் யூஸ் ஒன்லி அப்படிங்கிறது. அது எனக்கு எப்படின்னு தெரியலை. ஸோ நம்ம இப்போ டைம் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ 15 மினிட்ஸில் வந்துட்டு எடுத்துடணும். ஸோ நம்ம ஸ்டெப் 4 நம்ம போட்டிருந்தோம்ல க்ரீம், அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் காட்டன் பேடில் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னில் வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. நான் 15 மினிட்ஸ் கரெக்டாக வந்து விட்டுட்டேன். ஸோ நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு க்ரீமே எனக்கு வந்துட்டு தெரியலை. அண்ட் இதில் கேட்டிங்கன்னா எனக்கு சீரியஸ்லி இந்த ஃபேஷியல் கிட் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கிளென்சிங் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு என்னடா ஃபேஸ் கிளென்சிங்கில் வந்துட்டு எப்படி வந்து ஒயிட்டாக வந்து வராதே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இந்த ஒயிட்டாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் பார்த்திங்கன்னா அது அப்போவே எனக்கு வந்துட்டு அது வந்து அவ்வளோவா சரி ஓகே எப்படி இருக்குதுன்னு தெரியலை. இந்த கிளென்சிங்கே எப்படி இருக்குது, போக போக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் ரொம்ப சூப்பராக வந்து வேலை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த சீரம், இப்போ இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இப்போ என்னோடய கண்ணத்தை தொட்டு பார்த்திங்கன்னு பாருங்களேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஷைனிங் லுக் அப்படியே பார்க்க க்ளோயிங்காக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி வேறு லெவலுங்க.
உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள், அவ்வளோ ஒரு பளபளன்னு இருக்க மாதிரி இருக்குது. நல்லாவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சீரியஸ்லி வார்த் இட். ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திக் லேயராக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே கவனமாக யூஸ் பண்ணுவோம். ஐப்ரோஸ் கிட்டெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா கொண்டு போயிடாதீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு ஐப்ரோவில் மட்டும் பார்த்து கவனமாகவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் வந்துட்டு இங்கெல்லாம் யூஸ் பண்ணல, பிகாஸ் முடி இருக்கிறதுனால. ஸோ இது 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 20 minutes later. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வெப் டிஷ்யூஸை வச்சு நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி க்ளியர் பண்ண உடனே நம்மளுக்கு பார்க்கவே க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒர்த் இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒர்த் தான். இது பார்த்திங்கன்னா 145 ருபீஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் நான் ஆஃபரில் வாங்கினேன். ஸோ அதோட நான் சொன்னேன் நல்ல அன்பாக்சிங்கோட லிங்க் வந்து உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன்னு. ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் ஆஃபரில் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்ட்டு. அண்ட் இதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தாராளமாகவே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானால் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்.